அனைவருக்கும் வணக்கம். ராமுக்கு பார்த்திங்கன்னா நேரத்தை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். அவனுக்கு எந்த யோசனையும் வரல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகிறான். என்னுடைய ஓய்வு நேரத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதாவது செஞ்சாலே சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மாலுக்கு போகலாம், டீ கடைக்கு போகலாம், டீ குடிச்சிட்டு அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே ராமுக்கு திருப்தியாகவே இல்லை. நேர நிர்வாக நிபுணர் அவர்கிட்ட நேரடியாக போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி அவரை பார்க்க போகிறான். போகும்போது எனக்கு ஒரு யோசனை, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் பதில் என்ன சொல்லுவார் அப்படின்னு யோசிச்சிட்டே போகிறான். அவன் என்ன நினைக்கிறான் ராமு அப்படின்னு கேட்டால், புத்தகங்கள் நிறையாக படி, நல்ல முறையில் மற்றவர்களுக்கு உதவிகரமாக உன் நேரத்தை பயன்படுத்து அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சிட்டே போகிறான். ஆனால் வந்த பதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நேர நிர்வாக நிபுணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள், அதுவே பயனுள்ள நேரத்தை துவங்கி வைக்கும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான வரிகள், இதில் 1000 அர்த்தம் இருக்குது. உன்னுடைய நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள், அதுவே பொன்னான நேரத்தை உருவாக்கும். ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம நேரம் அப்படி ஒரு பொக்கிஷமான ஒன்று. நம்ம சொத்துக்குள்ள மிகப்பெரிய சொத்து நம்மளுடைய நேரம். அதனை அர்த்தம் உள்ளதாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சினிமாவுக்கு போகலாம். என்னங்க சினிமாக்கே போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம், தப்பில்லை. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சினிமாவுக்கு போகலாங்க. நல்ல படத்துக்கு போகலாம். ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு காமெடியான மூவி இல்லை ஒரு நல்ல தரமான படத்துக்கு போகணும். ஒரு வன்மம் இல்லாத படத்துக்கு போகணும். ஒரு மோஸ்ட்லி இப்போ வர நாடகம்லாம் ரொம்ப சண்டை சச்சரவு இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா நமக்கே தெரியாமல் நம் நேரத்தை வீணடிப்பது மட்டும் இல்லாமல் நம்மளை பாதிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது பயனுள்ளதாக அரட்டையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ப்ளேம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு சேர்ந்து அவனுக்கு நம்ம ஜால்ராக போட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. மற்றவர்களை பற்றி பேச நமக்கு யார் உரிமை கொடுத்தா? கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறார் அவர். நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும், அர்த்தமுள்ளதாக்க வேண்டும். அது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்கள் ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கும். உங்களுக்கு என்ன வரும், உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது.